நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அல்கைன் அண்ட் அல்கா டையின் ஐசோமரிக் ஃபார்மில் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு எப்படி வரும், அதே மாதிரி சேம் டைம்ஸ் வந்து பொசிஷன் ஐசோமெரிசம் அண்ட் செயின் ஐசோமெரிசம் எப்படி வருங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அல்கைன் ஆல்ரெடி தெரியும், ட்ரிபிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத நம்ம அல்கைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அல்கைனா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் CH3 CH2 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன் ட்ரிபிள் பாண்ட் இஸ் ப்ரெசன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அப்படின்னா 2 டபுள் பாண்ட் ப்ரெசன்ட் இஸ் கால்டு டையின். இந்த இதில் கட்சி வராது. ஸோ 2 டபுள் பாண்ட் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ 2 டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்னா டையின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்கேயும் 2 டபுள் பாண்ட் ப்ரெசென்ட், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 டபுள் பாண்ட் ப்ரெசென்ட், இங்கேயும் 2 டபுள் பாண்ட். இப்போ ஷார்ட்டாக இதோட மாலிகுலர் ஃபார்முலா எழுதுற பாருங்க, 1 2 3 4 5 கார்பன். ஸோ C5 நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 5 7 8 C5H8 C5H8 நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா C5H8. அதே சேம் டைம்ஸ் இதை ஷார்ட்டாக எழுதுறோம் பாருங்க, 1 2 3 4 5 C5 number of hydrogen 5 6 8. So C5H8. So alkyne isomeric with diene, alkyne isomeric with diene அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. The next one வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 3 type of diene present. Cumulative continuous நம்மளுக்கு இருக்கு, double bond continuity. So cumulative double bond. The next one conjugative 1 to 1 double bond. இப்போ பாருங்க, ஒன்று ஒரு கேப் விட்டு ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இது இங்கே ஷிஃப்ட் ஆகணும், இது இப்படி ஷிஃப்ட் ஆகணும், இல்லை இது எப்படி ஷிஃப்ட் ஆகணும், இது ஷிஃப்ட் ஆகும். ஸோ இட் இஸ் கால்டு கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட், கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐசோலேட்டட், ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஸோ இங்கே பாருங்க, இங்கே இருக்குது, இது எண்டில் இருக்குது, ஸ்டார்டிங் எண்ட் எப்படி வேணாலும் மீன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்னா ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஸோ ஐசோலேட்டட் டபுள் பாண்ட் ஆர் டையின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா குமுலேட்டிவ் டைப்புக்கு நம்ம என்ன வேணா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு முடியறதுக்கு முன்னாடி ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IUPAC நாமன்கிளேச்சர் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டொனேட் பண்ண போறோம். அப்போ டொனேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க 1 2 3 4 5. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் 5. பென்ட் பொசிஷன் ஆஃப் த ட்ரிபிள் பாண்ட் டு மென்ஷன் த லீஸ்ட் பொசிஷன். ஸோ 1 2 3 4 5. The least position is first position. அப்போ pent 1 ion, pent 1 ion அப்படின்னு சொல்லலாம். ஆர் pent 1 pentyne அப்படின்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ pent 1 ion. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதில் டபுள் பாண்டுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது as usual 1 2 3 4 5. Total number of carbon is 5. Pent first position, second position consists of double bond. So pent 1,2 diene. Pent 5 carbon, pent 1,2 diene. The another example 1 2 3 4 5 carbon. So position of the double bond, the least position இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. The name is pent 1,3 first position and third position. So 1,3 diene. The next example 1 1 2 3 4 5. Same. Pent 1,4 diene. Pent 1,4 diene. The next one 1 2 3 4 longest carbon chain. இதை கன்சிடர் பண்ணாலும் ஓகே, 3 வந்து இப்படி கன்சிடர் பண்ணாலும் ஓகே. The period is given to the double bond. So double bondல பார்த்தீங்கன்னா 1 2 சரி ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பொசிஷன்ல மீத்தைல் குரூப் இருக்கு. ஸோ அப்போ எப்படி நேமிங் கொடுக்கலாம் அப்படின்னா 3 methyl 3 methyl. Total number of carbon is 4 carbon. So 3 methyl but first position and second position. So but 1,2 diene. So இதை நாமன்கிளேச்சர் நம்ம கொடுத்துட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் 5 கார்பன், த பொசிஷன் ஆஃப் த ட்ரிபிள் பாண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன், pent 1 ion. The next one பார்த்தீங்க அப்படின்னா 2 double bond is present or diene present. So
the position of the double bond is first position and second position. So total number of carbon is 5 carbon. Starting with the pent, the position of the double bond is first position and second position. About 1,2 diene. The next one conjugated diene. Total number of carbon is 5 carbon. So position of the double bond is first position and also third position. So pent 1,3 diene. The next one total number of carbon is 5 carbon. The position of the double bond is first position and also fourth position. So pent 1,4, pent 1,4 diene. The next one 1, 2, 3, 4, the longest carbon chain. The third position consists of methyl group. So 3 methyl. Total number of carbon is 4 carbon. But position of the double bond is first position and the second position. So but 1,2 diene. Okay, this first nomenclature கொடுத்தாச்சு. The next one பாருங்க, comparing 1 and 2. இப்போ 1 ஐயும் 2 ஐயும் compare பண்ணுங்க. 1 and 2, comparing 1 and 2. Comparing 1 and 2. 1 and 2 are functional isomerism. Because first compound consists of triple bond, second compound consists of diene compound. So comparing 1 and 2 are functional isomerism. And also 1 and 3 also a functional isomerism. 1 and 4 also a functional isomerism. 1 and 5 also a functional isomerism. So நம்ம alkyne இதெல்லாமே பாத்தீங்க அப்படினா triple bond. அப்ப first எடுத்துட்டு remaining எது கூட கம்பேர் பண்ணாலும் ஆரால எதை தான் மேக் பண்ணோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா functional isomerism தான் என்ன பண்ணோம் அப்படினா மேக் பண்ணோம். The next one பாருங்க, comparing 2 and 3. Comparing 2 and 3. 2 ஐயும் 3 ஐயும் கம்பேர் பண்ணுங்க. இங்க பாருங்க chain pent, it is also a pent. Okay, starting with pent. But position of the double bond is various. It is 1,2 diene, but it is a 1,3 diene. So position of the double bond is various. So 2 and 3 is a position isomerism. 2 and 3 are position isomerism. The next one, comparing 3 and 4. 3 and 4. Comparing 3 and 4. Pent, it is also starting with pent. So pent, pent. It is 1,3 diene. It is a 1,4 diene. The position of the double bond is various. So 3 and 4. 3 and 4 is called also a position isomerism. இதுல பாத்தீங்க அப்படினா பெண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது, இதுலயும் பெண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இதுல 1,3 டையின் மாடல் வருது, இது 1,4. அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும் டபுள் பாண்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் ஃபோர்த் பொசிஷன்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அப்ப டபுள் பாண்ட் வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னா வேரியேஷன் ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு. The next one பாருங்க, comparing 4 and 5. Comparing 4 and 5. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, pentane 1,4 diene, it is a 1,2 diene. So position of the double bond is different. So first point of view, it is a position isomerism. First point of view, it is a position isomerism. The next one, it is a pent, it is a linear, but it is a branch methyl but. So different ஆயிருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா மெத்தில் குரூப் வந்து அதாவது அல்கைல் குரூப் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா டிஃபரெண்ட் ஆயிருந்தனாவே கன்ஃபார்ம் அதை எதை மேக் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செயின் ஐசோமெரிஸ் தான் மேக் பண்ணோம். ஸோ 3 and 4 ஆர் பொசிஷன் அண்ட் ஆல்சோ எ செயின் ஐசோமெரிசம். பொசிஷன் அண்ட் ஆல்சோ எ செயின் ஐசோமெரிஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா மேக் பண்ணும். இப்போ அனதர் ஒன் வேற எதாவது நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 2 and 5 கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 and 5 comparing 2 and 5. அப்ப 2 and 5 கம்பேர் பண்ணுங்க. 2 pent 1,2 diene and 5 1,2 diene. The position of the double bond or position of the two double bond is same. One first position and second position. It is also a first position and a second position. But side chain is differ. It is a pent. It is a methyl but. So 2 and 4 example for chain isomerism. It is a chain isomerism. The next one, comparing 3 and 5. Comparing 3 and 5. Comparing 3 and 5.
pent 1,3 diene, but it is a 1,2 diene. So position of the double bond is various. It is 1,3 diene, but it is a 1,2 diene. The next point of view, it is a pent 5-member ring chain, but it is a branch methyl bute. The total number of carbon is equal to 5. It is also equal to bi, but it is a chain linear, but it is a branch. So it is also a position. It is also a position and also a chain isomerism. So இதான் நமக்கு first point of view நமக்கு தெரிஞ்சு. So first key point பாத்துங்க, alkyne completely make with என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது கூட isomeric form இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா diene கூட நமக்கு இருக்கும். Diene also 3 type of diene, cumulative diene, conjugated diene and also isolated diene. So present ஆயிருக்கிற compound வந்து alkyne combined with another diene, always functional isomerism, but in cumulative conjugated diene it make position or chain isomerism. எது வேணாலும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக் பண்ணலாம். So இதான் first point of view, alkyne isomeric with diene. next நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா aromatic alcohol எடுத்துக்கலாம். aromatic alcohol and phenol and ether இதோட காம்பினேஷனை நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா aromatic alcohol and phenol and ether இதோட காம்பினேஷனை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல the difference between the aromatic alcohol and phenol first point of view நமக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் benzene ring directly attached with OH is called phenol. ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா phenol. benzene ringல டைரக்டா OH அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா phenol அப்படின்னு சொல்லலாம். அதே பாயிண்ட் ஆஃப் வியூல OH between phenol and aromatic benzene and OH betweenல alkyl group present ஆயிருந்து OH அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் aromatic alcohol அப்படின்னு சொல்லலாம். ஸோ aromatic alcohol, phenol and ether all are functional isomerism. For example இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா it is also a functional isomerism. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH பாண்டு CH பாண்டு CH பாண்ட் இது ஃபர்ஸ்ட் நார்மலாக இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பென்சீன் ரிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பென்சீன் ரிங்கை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த பென்சீன் ரிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்னு அட்டாச் பண்ணுறோம். அதாவது CH2OH இப்படின்னு நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு நார்மல் ஃபார்மேட், இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ எப்படி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதை எப்பயுமே சிம்பிளாக எப்படி சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா C6H5 அப்படின்னு மென்ஷன் பண்ணும். C6H5 ஏன் அப்படின்னு பாருங்க 1 2 3 4 5 6 கார்பன் 5 ஹைட்ரஜன் 1 2 3 4 5 அதாவது நார்மல் பென்சீன் ஃபார்முலா is C6H6. if one substitute is added, ஒரு சப்ஸ்டிட்யூட் வந்து இருக்கு, இங்க one substitute ஆட் ஆயிருக்கா, அப்போ ஒரு ஹைட்ரஜன் லெஸ் பண்ணிக்கும். ஸோ C6H5. இப்போ இங்க பாருங்க CH2OH. ஸோ இது இன்னும் ஃபுல் நார்மல் ஃபார்மேட் மாலிகுலர் ஃபார்மேட் மாத்திரம் அப்படின்னா total number of carbon 1 2 3 sorry 6 7 8 carbon C8 hydrogen 5 9 10 12 C8H12O. so இது நார்மல் ஃபார்மேட் நம்ம எழுதிக்கலாம் C8H12O. it is a molecular formula. next point of view இப்போ பாருங்க 3-ethyl phenol அதாவது phenol இதை நார்மலா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா phenol அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா எத்தைல் குரூப் இருக்கு. ஸோ 2-ethyl phenol செகண்ட் பொசிஷன்ல ஈத்தைல் 2-ethyl phenol. ஸோ நார்மல் ஃபார்மேட்ல இப்போ மாத்திரம் பாருங்க CH டபுள் பாண்ட் CH இட் இஸ் ஏ பென்சீன் ரிங். இதில் இருக்கிற ஹச்சை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இங்கே என்ன கொடுக்கணும்னா OH கொடுக்கணும். ஸோ இங்கே இருக்கிற ஹச்சை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா CH2 CH3. இங்கே பாருங்கள் டபுள் பாண்ட் எப்பயுமே 4 இருக்கும், அதாவது கார்பன் அரௌண்ட் வந்து 4 பாண்ட் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ இதை ஷார்ட்டாக எப்படி எழுதலாம் பாருங்கள் 1 2 3 C6 1 2 3 4 5 6 C6. பட் ஹைட்ரஜன் பாருங்க 1 2 3 4 தான், பிகாஸ் 2 சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. அப்ப 2 சப்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்பது C6H4
CH2 ஒன்று இருக்குது ப்ளஸ் அதை இப்போ ஷார்ட்டாக நம்ம எழுதுறோம் பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 1 2 3 4 5 6 7 8 8. அப்போ C8. டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 1 2 3 4 4 plus 2 6 6 plus 6 2 1 2 3 4 4 6 9 10. C8 H10 oxygen 1 நம்மளுக்கு present ஆயிருக்கு. இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 5 7 9 10. So C8 H10 C8 H10O C8 H10O நம்மளுக்கு present ஆயிருக்கு. அப்ப இந்த present பண்றோம் அப்படினாலும் சேம் அதே molecular formula தான் என்ன வரும் பாத்தீங்கன்னா C8 H10O அப்படிங்கிறது வரும். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா சேம் molecular formula 3 are same molecular formula but different structure அதாவது different functional group present. In the first one presence of aromatic alcohol, second one presence of phenol, third one presence of ether group present. ஸோ இங்கே பாருங்க இந்த இருக்கிற CH2 தூக்கி இங்கே அதை வச்சு கூட ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம், இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் O பிரசன்ட் ஆயிருந்தாவே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்க 1 and 2 1 and 2 it is a functional isomerism and 2 and 3 it is also a functional isomerism. Functional, it is also a functional. Comparing 1 and 3 it is also a functional isomerism. So இதான் நம்மளுக்கு first point of view. So aromatic alcohol functional isomerism with phenol and aromatic alcohol also functional isomerism with ether. Phenol and ethers also a functional isomerism. இதான் நம்மளுக்கு first point of view நம்ம சொல்றோம். So next நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுலயே aromatic alcohol phenol ether டைப்லயே நம்மளுக்கு என்ன கான்செப்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஸோ பொசிஷன் ஐசோமெரிசம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம் அரோமேட்டிக் ஆல்கஹால் ஃபீனால் அண்ட் ஈத்தர் அதோட கண்டுபிடி தான் நம்மளுக்கு இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் 1 2 இப்போ கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ 1 2 கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள் OH வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அதாவது இந்த OHக்கு செகண்ட் பொசிஷன் இந்த எத்தில் குரூப் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 தேர்ட் பொசிஷன் இருக்குது. அப்போ பொசிஷன் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுது. So same molecular formula but same functional group OH present. So position of the side alkyl group is different. So it is a positional isomerism அப்படி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்றோம். இப்போ இதை கம்பேர் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இங்க பாருங்க O பிட்வீன்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன் சைடு பென்சீன் குரூப் இருக்குது, அனதர் சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தில் குரூப் இருக்கு. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன் சைடு மெத்தில் குரூப் இருக்கு, அனதர் சைடு வந்து சப்ஸ்டிட்யூட்டட் பென்சீன் குரூப் நம்மளுக்கு இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இங்க பார்த்த அதே கான்செப்ட் தான். பிட்வீன்ல O இருந்து அதாவது சென்ட்ரல்ல O இருந்து பிட்வீன் கார்பன் கண்டென்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எதை எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இட் இஸ் ஏ எக்ஸாம்பிள் ஃபார் த மெட்டாமர்ஸ். ஸோ இது ரெண்டையும் நம்ம எது எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா மெட்டாமர்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். 1 and 2 எக்ஸாம்பிள் ஃபார் த பொசிஷனல், 3 and 4 example for the metamers. The next example பாருங்க 5 and 6 கம்பேர் பண்ணுங்க. இப்போ இதுல 5 பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் OH, செகண்ட் பொசிஷன்ல ஃபினைல் குரூப். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல OH அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன இருக்கு அப்படின்னா ஃபினைல் குரூப் நம்மளுக்கு. ஸோ இப்போ இதோட நாமன்கிளேச்சர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 1 2 2 ஃபினைல் எத்தனால் அப்படின்னு சொல்லலாம். 2 ஃபினைல் எத்தனால். இப்போ இதோட நாமன்கிளேச்சர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஃபினைல் இருக்கு, 1 ஃபினைல் 1 ஈத் ஆர் ஈத் 1 ஆல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால் தான் இதுலேயும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேயே ஃபினைல் குரூப் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் OH இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபினைல் எத்தனால் அப்படின்னாவே இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது அர்த்தம்னா OH இருக்குது அர்த்தம் மீனிங். அப்போ இதில் பாருங்க பொசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சேம், பட் செயின் மட்டும் என்னவா இருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா செயினா இருக்குது, பட் இதில் வந்து என்ன பிரான்ச், ஒரு பிரான்ச் CH3 இருக்கு. ஸோ 5 and 6 இது ரெண்டையும் நம்ம என்னவா கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஐசோமெரிசம்
ஐசோமெரிசம் அப்படின்னு கம்பைன் பண்ணும். the next one பாத்தீங்க அப்படின்னா 7 and 8 கம்பேர் பண்ணும். அப்ப 8 கம்பேர் பண்றோம் அப்படின்னா அப்ப பாருங்க இது as usual அதேதான். it is a aromatic alcohol, it is also a aromatic alcohol, but the substitution of the CH group is differ 1 to second position, but it is a 1 to third position, so position is differ, so it is a positional isomerism அப்படின்னு சொல்லலாம். so இதுதான் நம்ம எக்ஸாம்பிளா சொல்றோம். ஸோ அரோமேட்டிக் ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா இது ரெண்டும் எதை மேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெர்ஸை மேக் பண்ணும். அதே சேம் டைம்ஸ் நம்ம பென்சீன் ரிங்கில் வேரியஸ் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூஷன் ஆட் பண்ணும்போது வேறு இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எதை மேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனல் ஐசோமெர்ஸை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மேக் பண்ணும். பிட்வீன் ஓ ப்ரெசென்ட் ஆகுது, பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஆகுது, கார்பன் கண்டென்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அதை என்னத்தை மேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாமர்ஸை மேக் பண்ணும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோ அல்கைல் சைனைட் அண்ட் ஐசோசைனைடு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சைனைட் அண்ட் ஐசோசைனைட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் CH3CN அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் 2 கார்பன் ஸ்டார்டிங் வித் ஈத்தேன், presence of nitrogen nitrile, so ethane nitrile அப்படினு கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க NC CH3NC மெத்தில் ஐசோநைட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 2 C2, total number of hydrogen 3 nitrogen 1, it is also C2H3N. so same molecular formula but different functional group is present, so CN NC methyl isonitrile ethane nitrile. so இப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா functional isomerism. so 1 and 2 are functional isomerism. so cyanide isocyanide, nitrile isonitrile are functional isomerism அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நைட்ரோ அண்ட் நைட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது NO2 அப்படின்னு பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது நைட்ரோ. So nitro, total number of carbon 2 carbon, nitroethane. Next ON1 present ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சொல்றோம் நைட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் நம்ம எது கொடுத்துருப்போம் அப்படின்னா நைட்ரைட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்போம். நம்மளுக்கு தெரியும் பீரியாரிட்டி ஆர்டர்ல ஆக்சிஜனுக்கு தான் நம்மளுக்கு பீரியாரிட்டி நம்மளுக்கு இருக்கு, மோஸ்ட் பீரியாரிட்டி. ஸோ நைட்ரைட் ஃப்ரண்ட்ல என்ன அட்டாச் ஆயிருக்கோம்னா எத்தில் குரூப். ஸோ ப்ரிஃபிக்ஸ்ல எத்தில் நைட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் different functional group, NO2 present, it is also ONO is present. so different functional group is present ஆயிருக்கு. so இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நைட்ரோ நைட்ரைட் functional isomerism அப்படின்னு சொல்றோம். so நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா functional isomerism அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். alcohol functional isomerism with ether, carboxylic acid functional isomerism with ester, aldehyde isomerism with functional isomerism with ketone. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரோ காம்பவுண்ட் ஐசோமெரிக் வித் நைட்ரைடு, சைனைடு ஐசோமெரிக் வித் ஐசோசைனைடு, பிரைமரி செகண்டரி டெர்சரி அமீன் ஆர் ஐசோமெரிக். ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வர டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐசோமெரிசம் டாபிக் இஸ் டாட்டோமெரிசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். இப்போ 4 காம்பவுண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அந்த காம்பவுண்ட்ல இருந்து 4 டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து ராங் ஸ்டேட்மெண்ட் எப்படி அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 1 2 3 4 கார்பன் 1 2 3 4 கார்பன் 1 2 3 4 1 2 3 4. அப்போ எல்லாமே என்ன பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் கார்பன் நம்மளுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு தெரியும் இங்க இருக்குது OH. அப்போ OH கன்ஃபார்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் வித் ஈத்தர். ஸோ அப்போ இதுவும் கன்ஃபார்ம் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க 1 and 4 ஆர் ஃபங்க்ஷனல். ஸோ OH இருக்கு, ஈத்தர் இருக்கு, ஸோ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், இட் இஸ் ஏ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 1 and 2 ஆர் பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இப்போ பாருங்க இதுக்கு நேமிங் கொடுத்தோம்னா 1 2 3 4 பியூட் 1 ஆல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு பாருங்க OH பொறுத்து தான் நம்ம பீரியாரிட்டியே நம்ம கொடுக்கணும். பாருங்க இப்போ 1 2 3 லாங்கஸ்ட் கார்பன் செயின், செகண்ட் பொசிஷன்ல மீத்தைல் குரூப் இருக்கு. ஸோ 2 மீத்தைல் ப்ரோப் 1 ஆல். இங்க பாருங்க பொசிஷன்ல பியூட் 1 ஆல், it is a prop 1 all. so position of the OH is same 1 all, it is also a 1 all but different in the carbon. இங்க பாருங்க பியூட், but it is a 2 methyl prop
number of carbon all equal, but chain is differ. It is a linear chain, it is a branched. So it is not position isomerism, it is a chain isomerism. So அப்ப ஆன்சரை நம்ம வந்து prediction பண்ணியாச்சு. So ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர் வரும். ஸோ இது ரெண்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது இப்படிதான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஐசோமரிசம் வச்சு நம்ம கொஸ்டின் வரும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்காம எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேமிங் கொடுத்துருவாங்க. அப்போ 4 நேம்ஸ் கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு இதே மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அப்படிங்க கொஸ்டின் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்டா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாட்டோமெரிசம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.